மார்னிங் மை டியர் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங். உங்களுக்கு எக்ஸாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அதனால் எல்லோரும் இந்த வீடியோ கிளாஸை யாரும் பாதியிலே ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன் அப்படி மிஸ்ஸு சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனாலும் இதுக்கப்புறம் இந்த நாங்கள் ரிவிஷன் கிளாஸ் அனுப்புகிறத எல்லோரும் லிசன் பண்ணாலே நீங்கள் பெஸ்ட்டாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் யாரும் பாதியிலே ஸ்டாப் பண்ணிடாத, ஃபுல் வீடியோவை கேளுங்க. மம்மிக்கிட்டேயும் சொல்லித்தர சொல்லுங்கள். அதே மாதிரியே நாங்கள் என்ன ரிவிஷனில் அனுப்புகிறோமோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? இதிலேருந்து தான் மிஸ் உங்களுக்கு கொஸ்டினே கேட்க போகிறோம். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், வீட்டில் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோவை மட்டும் பாதியிலே கட் பண்ணிவிட்டு உள்ள கேம்ஸ் எல்லாம் போயிடாதீங்க. ஓகேவா? வேறு எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். வீடியோவை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுடே கிளாஸில் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் அப்படின்னா என்னென்னா உரையாடல்னு சொல்லுவோம். ஓகேவா? உரையாடல் அப்படின்னா என்னென்னா கேட்டிங்க அப்படின்னா, நீங்களும் நானும் பேசிக்கிறது தான் கான்வர்சேஷன். இப்போ மிஸ்ஸு ஸ்டூடெண்ட்டை பேசுகிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, மிஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்க. இதுதான் கான்வர்சேஷன். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. இதுதான் கான்வர்சேஷன். 2 பேர் பேசிக்கிறது தான் என்ன பண்ணுறது, கான்வர்சேஷன். டிஸ்கஸ் பண்ணிக்கிறது தான். 2 மெம்பர்ஸ் பேசிக்கிறது தான் கான்வர்சேஷன். ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்கலாமா? கான்வர்சேஷன் ரிவிஷன் கிளாஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு பிஃபோராகவே மிஸ்ஸு நடத்திட்டேன். இப்போ அதை ஒன் டைம் என்ன பண்ணுறேன், ரிவிஷன் பண்ணுறேன். எல்லோரும் வாட்ச் பண்ணிக்கோங்க. புரியுதா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி ஈஸியானது தான். வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்னா உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? மிஸ்ஸு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். மை நேம் இஸ் ஆன்சர் அதுக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் மிஸ்ஸை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம்னு கொஸ்டின் கேட்குறீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் கேளுங்க பார்க்கலாம், வாட் இஸ் யுவர் நேம்னு. வெரி குட். மிஸ் இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவேன் தெரியுமா? அதுக்கு பாருங்கள், மை நேம் இஸ் என் ஸ்வாதி. இப்போ நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணணுன்னா, மிஸ் உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறேன், உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறேன். அப்போ நீ ஆன்சர் எப்படி பண்ணணுன்னா, மை நேம் இஸ் எஸ் தர்சன். யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு பர்சன், ஓகேவா? யாராக இருந்தாலும் ஓகே. அவங்க பேரை சொல்லும் போது எப்படி சொல்லணுன்னா, மை நேம் இஸ்ன்னு சொல்லி இன்ஷியலோட உங்கள் பேரை சொல்லணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மிஸ்ஸு சொல்கிறேன் பாருங்கள். மை நேம் இஸ் எம் மித்ரன். மை நேம் இஸ் எஸ் தர்ஷினி. மை நேம் இஸ் ஆர் திவ்யா. இது மாதிரி என்ன பண்ணுங்கள், கேர்ள்ஸாக இருந்தால் உங்கள் பேரை நீங்கள் இன்ஷியலோட சொல்லுங்கள். பாய்ஸும் உங்கள் பேரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஷியலோடு தான் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்ஷியல் இருக்குல்ல, அதை சொல்லி தான் சொல்லணும். எப்படி சொல்லணும், மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி இன்ஷியல் சொல்லி உங்கள் பேரை சொல்லணும். மிஸ் இப்போ கொஷின் கேட்கட்டுமா உங்ககிட்ட? நீங்கள் அப்படியே வீடியோவில் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்படியே மிஸ் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ஸு கேட்குற கொஷினுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? மிஸ்ஸு ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். சொல்லுங்கள், வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன். இப்போ கேட்டேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? வெரி குட். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் போகலாமா? பாருங்கள், இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு உன் பேரை கேட்டுட்டேன். அடுத்தது நீ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? வெரி குட், அதை தான் கேட்குறேன். நீங்கள் என்ன கிளாஸ் எல்லோரும் படிக்கிறீங்க? எல்கேஜி தானேப்பா. அதை தான் மிஸ் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? நீ என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு மிஸ்ஸு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீ எப்படி ஆன்சர் பண்ணணுன்னா, ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. ஓகேவா? எப்படி சொல்லணும், ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்கேஜி படிச்சிட்ருக்கீங்க. அதான் இன்ன இப்போது. ஓகேவா? ஐ ஆம் ஸ்டடியிங்
இப்போ நான் படிச்சிட்ருக்கிறது எல்கேஜி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போயிட்டீங்கன்னா எந்த கிளாஸ் போவீங்க? யூகேஜி. அப்போ உங்களை யாராவது நீ என்ன கிளாஸ் படிக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த ஸ்டாண்டர்டை சொல்லிக்கலாம். இப்போ நீ படிக்கிறது என்ன கிளாஸ் படிக்கிறன்னா எல்கேஜி தான் படிக்கிற. அப்போ மிஸ்ஸு கொஷின் கேட்கும் போது நீ என்ன பண்ணணும்? ஆன்சர் எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. நான் எல்கேஜி படிக்கிறேன். ஓகேவா? எப்படி மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன்னு பாருங்கள். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? மிஸ்ஸு கொஷின் என்ன சொல்கிறேன்றதை ஃபஸ்ட்டு நீ லிசன் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பாருங்கள். இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. ஓகேங்களா? ஈஸியாக தான்ப்பா இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது மிஸ். ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறத தான் கேட்குறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு யூ லைக் மில்க்? உங்களை கொஷின் கேட்குறேன். இப்போ நீ நேரில் என்னென்னா மிஸ்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பேன். உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பேன். இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடிங்னு கேட்பேன். டு யூ லைக் மில்க்? உனக்கு மில்க் பிடிக்குமா? இப்போ மார்னிங் எல்லோரும் ஸ்டாண்ட் பண்ணி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணி மம்மி சொல்லுவாங்க, அதுவும் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க மம்மி, கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏ போடா தூங்கி எழுந்திரிச்சுட்டே சொல்லுவாங்க. நீங்களாம் யாருமே ப்ரஷ் பண்ண போக மாட்டீங்க. டே போடா போய் ப்ரஷ் பண்ணடா, டே போடா மணி ஆகுதுடா, உட்காந்துட்டே இருக்காத, சீக்கிரம் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா, தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே இருக்காதான்னு மம்மி உங்களை ப்ரஷ் பண்ண வைக்கிறதுங்காட்டி அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கெஞ்சுவாங்க. நீங்கள் உடனே போய் ப்ரஷ் எடுக்க மாட்டீங்க இல்லையாப்பா? அதே மாதிரியே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க? மில்க் குடிக்கணும், அல்லது டீயோ காஃபியோ மம்மி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை குடிக்கிறதுக்காக தான் உங்களை ப்ரஷ் பண்ண சொல்லுவாங்க இல்லையாப்பா? மிஸ்ஸு சொல்கிறது கரெக்டா? எஸ். அதை தான் இப்போ கேட்குறேன். மிஸ்ஸுக்கு உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன். டு யூ லைக் மில்க்குன்னு கேட்குறேன். உனக்கு மில்க் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன்? கேட்குறேன். ஓகேங்களா? மில்க் பிடிக்குமாப்பா? வெரி குட். எல்லோரும் டீ காஃபியை அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா? இனிமேல் மில்க் குடிக்காதவங்கள என்ன பண்ணுங்க? மிஸ்ஸு சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் மில்க் குடிங்க. அப்போ தான் மில்க் என்ன கலரில் இருக்கோ அதே கலருக்கு நீங்களும் வருவீங்க. மில்க் என்ன கலரில் இருக்குது? எஸ், ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரியே நீங்களும் வரணுமா இல்லையா? எல்லாருமே நல்லா மிஸ்ஸை பார்க்கும் போது நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒயிட்டாக ப்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போனா மில்க் ட்ரிங்க் பண்ணுங்கள். டெய்லி என்ன பண்ணுங்கள்? மில்க் குடிங்க. மில்கில் நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்குதுப்பா. ஓகேவா? அதனால் மில்க் குடிங்க. டீ காஃபியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மிஸ்ஸு கேட்குறேன், உங்களுக்கு மில்க் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். டு யூ லைக் மில்க்? லைக்குனா பிடிக்குமா அப்படின்னு அர்த்தம். எஸ். அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்? எஸ் ஐ லைக் மில்க். என்ன சொல்லணும்? எஸ் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் என்ன சொல்கிறீங்க? எஸ் எனக்கு பிடிக்கும். ஆமாம் ஐ லைக் மில்க் எனக்கு பிடிக்கும். ஆமாம் எனக்கு பால் பிடிக்கும். ஓகேங்களா? சரிப்பா. இந்த மில்க்கு யார் கொடுக்குறது? யார் கிவ் பண்ணுறது? எஸ், கவ். இது கிவ் பண்ணுது கவ். கவ்வு தான் நமக்கு மில்க்கு என்ன பண்ணுது? கிவ் பண்ணுது. ஓகேவா? அந்த மில்கை தான் மிஸ்ஸு பிடிக்குமான்னு கேட்குறேன். அது பிடிக்கிறது நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? டு யூ லைக் மில்க்? எஸ் ஐ லைக் மில்க். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹவ் ஓல்ட் ஆர் யூ? அடுத்து கேட்குறேன். பால் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் போகிறேன். உங்கள்கிட்ட கான்வர்சேஷனில் கேட்குறேன். ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்றீங்களா? இல்லை தானேப்பா? ஏன்னா இதுக்கு முன்னாடி மிஸ்ஸு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும். நீங்கள் மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். ஐ ஆம் 3 years old அப்படின்றீங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன? உனக்கு வயது என்னன்னு கேட்குறேன். ஹவ் ஓல்டு? ஓல்டுனா உனக்கு வயது என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு வயது என்ன அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணுறீங்கன்னா, ஐ ஆம் 3 years old. என்னோட வயசு 3 வயசு.
3 இயர்ஸ் 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பாருங்கள், மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. சரியா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? எஸ், வெரி குட். ஐ ஆம் 3 இயர்ஸ் ஓல்டு. இந்த இடத்துல எல்லோரும் கொஞ்சம் தடுமாறுவீங்கப்பா. என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, அந்த ஓல்டுன்றது கொஞ்சம் மிஸ்டேக்காக சொல்லுவீங்க. அது எப்படின்னா கோல்டு சொல்லுவீங்க, அல்லது வேறு ஏதாவது ப்ரொனவுன்சியேஷனில் தப்பாக சொல்லுவீங்க. நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க தானே, கண்டிப்பாக எல்லாருமே மழலையோடு பேசுவீங்க. ஆனால் இதை மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்கள் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா மழலை, அது ஒரு தனியான ஒரு பார்ட். அதை ரசிக்கணும் போல தான் தெரியும். உங்களோட ஸ்பீச்சை எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம எல்கேஜி வந்துட்டோம் இல்லையாப்பா, கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷனாக கிளியர் பண்ணிக்கணும்ல. அதனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? ஐ ஆம் 3 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? இது எப்படி சொல்லணும்? ஓல்டு, ஓ சவுண்டில் வரணும். ஓகேவா? ஓல்டு எப்படி சொல்லணும்? ஐ ஆம் 3 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் greetings. நெக்ஸ்ட் ஒன் என்னது? greetings. ஐ மஸ்ட் சே. greetings அப்படின்னா என்னென்னா ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமே இல்லைப்பா, ஒரு கிஃப்ட்டு தான். greetingsனால என்னதான், ஒரு கிஃப்ட்டு மாதிரி தான். நீ எல்லாருக்கும் அன்பை தெரிவிக்கிற, அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாருக்கும் என்ன பண்ணுற, குட் மார்னிங் சொல்லணும். ஆஃப்டர்நூன் ஆனால் என்ன பண்ணணும், குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். மதியம் வந்துட்டா, அடுத்து ஈவினிங் ஆகிட்டா குட் ஈவினிங்னு சொல்லணும். நைட்டு வந்துட்டா குட் நைட் அப்படின்னு சொல்லணும். எல்லாரையும் பார்த்தா உன் அன்பை தான் நீ என்ன பண்ணுற, எல்லாருக்கும் அன்பை தெரிவிக்கிற. ஓகேவா? இப்போ க்ரீட்டிங்ஸில் பார்க்குறியா, ஐ மஸ்ட் சே அப்படின்னா நான் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவேன். ஐ மஸ்ட்டு, கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்றது தான் இந்த இதில். ஓகேவா? பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன், குட் மார்னிங் இன் த மார்னிங். மார்னிங் எல்லோரும் எழுந்ததுக்கப்புறம், வேக்கப் ஆனதுக்கப்புறம், தூங்கி எழுந்திருப்பீங்கள்ல பெட்லேருந்து, வேக்கப் ஆனதுக்கப்புறம் எல்லா ஹவுஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் டெய்லி என்ன பண்ணுங்கள், குட் மார்னிங் சொல்லுங்கள். ஓகேவா? புரியுதுங்களா? குட் மார்னிங் சொல்லுங்கள். அது ஒரு குட் ஹேபிட் தான். அதனால தான் பாருங்கள், ஃபஸ்ட்டே உனக்கு என்ன இருக்குது, குட்டுன்னு வந்துடுது. மார்னிங்னா காலை, நல்ல காலை அப்படின்னு சொல்கிறீங்க. குட் மார்னிங் இன் த மார்னிங். ஓகேவா? காலையில் என்ன சொல்லணும்னா குட் மார்னிங், நல்ல காலையாக இருக்கட்டும், நல்ல காலை பொழுதாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட் டேலேருந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் உனக்கும் சொல்லுவாங்க. இப்போயும் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீ ஏந்திரிக்கும் போதே சொல்லுவாங்க, மம்மி டாடி ஏய் குட் மார்னிங்டா ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் சொல்லி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்களும் உங்களுக்கு எல்லாருமே, வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகேவா? குட் மார்னிங் இன் த மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அட் நோன். குட் ஆஃப்டர்நூன்னா மதியம். ஓகேவா? நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்கல்ல அந்த டைம் தான். அதை எப்படி சொல்லணும்னா குட் ஆஃப்டர்நூன், ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஆஃப்டர்நூன் அட் நோன், குட் ஆஃப்டர்நூன் அட் நோன். ஓகேங்களா? மதியம் எப்படி சொல்லணும்னா ஆஃப்டர். இப்போ ஈவினிங், நீங்கள் ஸ்கூல் முடித்து ஈவினிங் போவீங்கள்ல வீட்டுக்கு, அந்த டைம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மதியம் நல்லா எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, தூங்கக்கூட மாட்டீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடி ஆடிட்டு அப்படியே ஈவினிங் சன் செட் ஆக போகிற டைம் இருக்குது இல்லையா, அந்த டைம் தான் ஈவினிங் டைம். சன்னுனா சூரியன், அது போய் தூங்க போகிற நேரம் இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க டைம் தான் ஈவினிங் டைம். அதுக்கு முன்னாடி இருக்க டைம் சன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அது நைட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த டைமிங்கில் என்ன சொல்லணும்னா குட் ஈவினிங், இந்த ஈவினிங். ஓகேவா? எப்படி சொல்லணும், ஈவினிங்னு சொல்லணும். குட் ஈவினிங், இந்த ஈவினிங், நல்ல மாலை பொழுது. ஓகேவா? மாலைன்னு சொல்கிறான், அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஈவினிங் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங், இந்த ஈவினிங். அண்டு குட் நைட் அட் நைட். சன் போய் செட் ஆகிடுச்சுல்ல, சன்னு மறைஞ்சிருச்சுல்ல,
அந்த டைம் தான் நைட் டைம். அப்போ நீங்கள் சன்னு தூங்க போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் சொல்லலாம் குட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நைட் சொல்கிறோம் அப்படின்னா இருட்டாயிருந்த டைம்னா நைட்டு. அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்லணும், குட் நைட் அட் நைட். ஓகேங்களா? இப்போ க்ரீட்டிங்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, 4 லைன் தான். நீ கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிற. ஓகேவா? பாருங்கள், க்ரீட்டிங்ஸ். ஐ மஸ்ட் சே குட் மார்னிங் இன் த மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அட் noon, குட் ஈவினிங் இன் த ஈவினிங் அண்டு குட் நைட் அட் நைட். ஓகேங்களா? க்ரீட்டிங்ஸ் ஈஸியாக தானே இருக்குது. மிஸ் அகைன் ஒன் டைம் சொல்கிறேன், லேர்ன் பண்ணிக்கோங்க. க்ரீட்டிங்ஸ். ஐ மஸ்ட் சே குட் மார்னிங் இன் த மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அட் noon, குட் ஈவினிங் இன் த ஈவினிங் அண்டு குட் நைட் அட் நைட். ஓகேங்களா? ஈஸியாக தானேப்பா இருக்குது. வெரி குட். நெக்ஸ்ட் போகலாமா? பாருங்கள், டூ யூ ப்ரஷ் யுவர் டீத் டெய்லி? மிஸ் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி, டூ யூ லைக் மில்க் சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்டேன், சொன்னேன் இல்லையா, ப்ரஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்படி தானேப்பா மிஸ்ஸு சொன்ன மாதிரி தானே வீட்டில் நடக்குது. என்னமோ உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலாக இருந்தால் கூட நீ டக்குன்னு ஏதோ ரொட்டீனாக பண்ணிவிடுவேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால எந்த டைமிங் ஏந்திரிக்கிறீங்க, எப்போ ப்ரஷ் பண்ணுறீங்க எதுவுமே தெரியாது. மம்மியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள திட்டுவாங்க. பேரண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதே ஸ்கூலாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அந்த டெய்லி ஒர்க்கை ரொட்டீன் ஒன்று நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். அவங்க கண்டிப்பாக அந்த டைமிங்குள்ளே எல்லாம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங்க்கும் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்கூல் இல்லாத சுச்சுவேஷன்னால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே இருக்காது. நாங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லஞ்சுலேருந்து அவங்க ரைட்டிங் ஒர்க் வரைக்கும் குட் மாரல் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், சொல்லி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸ்கூல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? பசங்களுக்கு கூட கொஞ்ச நாள் நீங்கள் அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டினில் டூ யூ ப்ரஷ் யுவர் டீத் டெய்லி அப்படின்னு கேட்குறேன். நீ டெய்லியும் ப்ரஷ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணுறீங்க, எஸ் ஐ ப்ரஷ் மை டீத் டெய்லி. எஸ், ஆமாம், நான் டெய்லியுமே பல் விளக்குவேன். ப்ரஷ்னால் என்னது, பல் விளக்குறது. ஓகேவா? டெய்லி நான் பல் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகேவா? எப்படி கொஷின் கேட்குறேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டூ யூ ப்ரஷ் யுவர் டீத் டெய்லி? எஸ், ஐ ப்ரஷ் மை டீத் டெய்லி. ஓகேங்களா? மிஸ்ஸு கொஷின் கேட்குறத நல்லா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மிஸ்ஸு மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? லேர்ன் பண்ணிக்கோங்க நல்லா. வீடியோவை யாரும் பாதியோடு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, ஃபுல் வீடியோவை லேர்ன் பண்ணிக்கோங்க. டூ யூ ப்ரஷ் யுவர் டீத் டெய்லி? எஸ், ஐ ப்ரஷ் மை டீத் டெய்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? பாருங்கள், டூ யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ்னால் யாருப்பா? எஸ், வெரி குட், மம்மி டேடி தான் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? மம்மியும் டேடியும் சேர்ந்தவங்க தான் யார், பேரண்ட்ஸ். ஓகேங்களா? டூ யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? யாருமே நோனே சொல்ல மாட்டாங்கப்பா. வேர்ல்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஸு தான். கண்ணை மூடி ஒரே டிக்கு எஸ்ஸு தான். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். மம்மியும் டேடியும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு காடே. அவங்கள பிடிக்காம யாருக்குமே இருக்காது. மம்மியும் டேடியும் பிடிக்கல அப்படின்றவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு பேட் பாய்ஸ் அண்ட் பேட் கேர்ள்ஸ். மம்மி டேடியை எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே வேர்ல்டில் இருக்க எல்லாருமே சரி, அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஹியூமன் நம்மளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பேரண்ட்ஸை ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ லைக் பண்ணுவோம். அதை தான் மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன். டூ யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறேன். நீ அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுற? எஸ், ஐ லைக் மை பேரண்ட்ஸ். உடனே என்ன பண்ணுற? கண்ணை மூடிட்டு டக்குன்னு சொல்கிற. எஸ், ஐ லைக் மை பேரண்ட்ஸ். வெரி குட்.
அப்படி தான் சொல்லணும். யாருக்குமே பேரண்ட்ஸை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டோம். மிஸ் எப்படி கொஷின் கேட்குறேன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஆன்சர் பண்ணணும். டூ யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ்? பேரண்ட்ஸ் நான் கொஷின் கேட்குறத பார்த்துக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. டூ யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ்? அதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுற? எஸ், ஐ லைக் மை பேரண்ட்ஸ். ஐ லைக் மை பேரண்ட்ஸ். என்னுடைய பேரண்ட்ஸை பிடிக்கும். ஓகேவா? ஆமாம், என்னுடைய பேரண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். அதான் சொல்கிறீங்க. எஸ், ஐ லைக் மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா? டு யூ லைக் யுவர் பேரண்ட்ஸ்ன்னு கேட்டால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்? எஸ், ஐ லைக் மை பேரண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வேர் டு யூ லிவ்? வேர் டு யூ லிவ்னா என்னது? லிவ்னா நீ எங்கே வசிக்கிற, வேர் எங்கே நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குற மிஸ்ஸு கொஷின். இப்போ நம்ம எல்லாருமே வந்து காமனாக சொல்கிறோம். நம்ம எல்லாருமே காமனாக எங்கே இருக்கோம்? திருச்சியில் தான் இருக்கோம். நம்ம யாரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்து வரல, நம்ம திருச்சியில் தான் இருக்கோம். அதனால் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க? ஐ லிவ் இன் திருச்சி. ஐ லிவ் இன் திருச்சி. ஓகேவா? எப்படி சொல்லணும்? திருச்சி அப்படின்னு சொன்னேன். டு யூ சாரிப்பா, வேர் டு யூ லிவ்னு மிஸ்ஸு கொஷின் கேட்டேன்னா ஐ லிவ் இன் திருச்சி. ஓகேங்களா? வேர் டு யூ லிவ்? லிவ்னா வசிக்கிறது தான். நீ எங்கே இருக்கன்னு மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணோம்? ஐ லிவ் இன் திருச்சி. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து திரும்ப மிஸ்ஸு டக்குன்னு சொல்கிறேன், ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறேன், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. சரியா? பார்த்துக்கோங்க வீடியோவை, யாரும் ஃபுல் வீடியோவை லேர்ன் பண்ணிக்கோங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன், வாட் இஸ் யுவர் நேம்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி பண்ணணுன்னா மை நேம் இஸ், மை நேம் இஸ்ன்னு சொல்லி உன்னுடைய பேரை சொல்கிற நேமை சொல்லணும். ஓகேவா? செகண்ட் கொஷின், இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி. Next question, do you like milk? Yes, I like milk. How old are you? I am 3 years old. I am 3 years old. Next one, greetings. I must say good morning in the morning, good afternoon at noon, good evening in the evening, and good night at night. Good night, night at night. ஓகேங்களா? and good night at night. Next one, do you brush your teeth daily? Yes, I brush my teeth daily. Yes, I brush my teeth daily. Do you like your parents? Yes, I like my parents. ஓகேவா? நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேர் டு யூ லிவ்? ஐ லிவ் இன் திருச்சி. ஓகேங்களா? ஈஸியாக தானேப்பா இருக்குது. ஆல்ரெடி பிஃபோராக எல்லோரும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகேங்களா? இப்போயும் இந்த ரிவிஷன் கிளாஸை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ்ஸு வந்து இப்போ உங்களுக்காக திரும்ப ரிவிஷன் சென்ட் பண்ணுறேன். இதனாவது பார்த்து எல்லோரும் என்ன பண்ணிக்கணும்? லேர்ன் பண்ணிக்கணும். இதில் இருக்கிறத மட்டும் லேர்ன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? எல்லோரும் ஃபுல் மார்க் கண்டிப்பாக வாங்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.